இங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. அங்க இருக்க ஊறுகாய சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட மேனேஜர் கிட்ட இவங்களோட ஊறுகாய சாப்பிட சொல்றாங்க. அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு. அதனால 30 கிலோ ஆர்டர் தரேன்னு சொல்றாங்க. இவங்களுமே அட்வான்ஸ் பணம் கேட்கறாங்க. ஆனா இவரு கிரெடிட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கம்பெனியை புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரெஜிஸ்டர் கூட பண்ணல. அட்வான்ஸ் பண்ணலாம் எப்படி நம்பி தர முடியும்னு கேட்கறாரு. சோ இவங்களும் நம்ம பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் மேல வரணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால கடன் எங்கனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாட்டிமா மருமகளுக்காக வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம நகையை கொடுக்கலாம்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட பேத்தி பாத்துறாங்க. சோ இந்த பாட்டி என்னோட மருமகளுக்கு பணம் தேவை இருக்கு. அதனால தான் கொண்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அதை தடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே கோவப்பட்டு இவங்களை அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. தென் இந்த பாட்டி நகையெல்லாம் வச்சு ஊருக்காக தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து போடுறாங்க. அதை பார்த்ததுமே ஏது இந்த பணம்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க பேங்க்ல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. அப்ப இந்த பொண்ணுமே பாட்டி நகை எடுத்த விஷயத்தை அவங்க அப்பாவோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாங்க. தென் இவங்களுமே ஊருகாலாம் ரெடி பண்ணி ஒரு டெம்போல வச்சு அந்த ஹோட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா இந்த ஹோட்டலை இவங்களுக்கு முன்னாடி வேற ஒரு பிராண்ட்ல இருக்க ஊறுகாயெல்லாம் வாங்கி பாக்ஸ் பாக்ஸா இறக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்க கோவப்பட்டு அவங்க ஹோட்டல்காரங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்பதான் இவர் இந்த பிராண்ட்ல 1+1 தராங்க. அதனால தான் நான் வாங்கல. உங்க பிராண்ட்ல அது கிடையாது. எனக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம்னு சொல்றாரு. அது கேட்டதுமே கோவப்பட்டு அங்க இருக்க 2 ஊறுகாய் பாட்டில உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தென் கண்ணாடியை பார்த்து நீ எதுக்குமே உதவாதவ, உன்னால ஒரு விஷயம் கூட ஒழுங்கா பண்ண முடியாது. அதனால தான் உன்னோட புருஷன் உன்னை விட்டு போனான்னு சொல்லி இவங்களே பார்த்துட்டு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க அப்பயும் மனசை விடாம இந்த உலகத்துல எல்லாருமே பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க.